பாக்கியலட்சுமி சீரியலில் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். ராதிகாவை பார்க்க போன கோபி ராதிகா இருக்கிற நிலைமையை கண்டு ரொம்பவே பரிதாபப்படுறாங்க. மயுவையும் பார்க்குறாங்க. மயுவை பார்த்தும் வருத்தப்படுறாங்க. எப்பவுமே அப்பாவா கூட இருந்து பார்த்துக்கணும்னு அவங்களுக்குள்ள தோணுது. தன்னோட அம்மா ஈஸ்வரியும் விட்டு கொடுக்க முடியாம ராதிகாவையும் விட்டு கொடுக்க முடியாம ராதிகாவை கையோட அழைச்சிக்கிட்டு இங்கே ஈஸ்வரியை பார்க்க வராங்க. பாக்கியா வீட்டுக்கு ராதிகாவை கூட்டிட்டு வந்திருக்காங்க கோபி. மறுபடியும் நீங்க அந்த வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறீங்க. அங்க எங்களை பார்த்தாங்கன்னா உங்க அம்மா பழையபடி எங்களை அசிங்கப்படுத்துவாங்க. நான் இந்த வீட்லயே இருந்துக்கிறேனே அப்படின்னு ராதிகா சொல்லிக்கிட்டு இருக்க உடனே கோபி, ராதிகா என்னால் உன்னையும் விட்டு கொடுக்க முடியல, எங்கள் அம்மாவையும் விட்டு கொடுக்க முடியல. நான் எங்கள் அம்மா கிட்ட எப்படியாவது சமாதானம் வாங்கி நான் எப்பவும் உன்னையும் மையுவையும் காலத்துக்கும் என் கூடவே கூடயும் எப்பவும் இருந்த மாதிரி இருக்கும். அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், அவங்க கூடயும் இருந்த மாதிரி இருக்கும். நீ எதுவும் பேசாம நீ என் பின்னாடி வா. ஒரு வழியா ராதிகாவை கோபி சமாதானப்படுத்தி பாக்கியா வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வராங்க. ஈஸ்வரி கொஞ்ச நேரம் கோபியை காணாத இருக்க முடியும். உடனே பாக்கியாவை பிடிச்சு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டியா என் பிள்ளையோட மனசை மாற்றி எப்படியோ இங்கே இருக்க வச்சேன். அவனை நீ திட்டி அவனும் வெளியே போனான். ஏன் தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறேன்னு எனக்கு தெரியல. திட்டி எப்படியோ என் பிள்ளையை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட. இந்த மாதிரியா நான் உன் பிள்ளைகளை பிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என் பிள்ளை என் கூட இருக்கக்கூடாதுன்னு உன்னோட ஆசை. அதனால தானே இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கிற அப்படின்னு ஈஸ்வரி பாக்கியாவை கண்டபடி வாய்க்கு வந்தபடி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இனியா செலியன் எலியல் இவங்க எல்லாருமே வாசலையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கோபி கதவை திறந்துக்கிட்டு உள்ள வர்றாரு. ஈஸ்வரி கோபியை பார்த்ததும் முகத்துல அளவில்லாத சந்தோஷம். அப்பாடா எப்படியோ வந்துட்டியாப்பா, அம்மாவா பிரிஞ்சு உன்னால இருக்க முடியாதல்ல, அம்மாவை பார்க்கணுன்னா அம்மா கூடவே இருக்கணும்னு நீ வந்துட்டு எல்லப்பாங்கிறாங்க ஈஸ்வரி. அம்மா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நான் வந்துட்டேம்மா, உங்களை விட்டு நான் பிரிஞ்சு இருக்க முடியாது, ஏன் கூடவே இங்கே பாருங்கள் ராதிகாவும் மையவும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு கேட்டையும் திறந்து காட்டுறாங்க. அங்கே மையவும் ராதிகாவும் வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்ததும் பாக்கியா ஈஸ்வரி இவங்க எல்லாத்துக்கும் ஒரே அதிர்ச்சி ஆச்சரியம். கோபி எதுக்காக இவளை கூட்டிகிட்டு வந்திருக்க? இவளை அங்கேயே தலைமலைகிட்டு வந்துடுன்னு சொன்னால் இவளையும் கையோட நீ கூட்டிகிட்டு வந்திருக்க. கோபி இவ இங்கே இருந்தால் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியுமல்ல, இவளை எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்? அதுவும் இங்கேயே தங்குற மாதிரி அவள் கையில் பெரிய பேக்கோட வந்து இங்கே இருக்கக்கூடாது. முதல்ல இவ எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தியோ அவளை அங்கேயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. அம்மா நான் உங்க கூட இருக்கணும்னா ராதிகாவும் என் கூட தான் இருப்பாங்க, நான் அவங்கள அனுப்ப முடியாது. ராதிகா என் கூடவே தான் எப்பவும் இருப்பா, மையவும் என் கூட தான் இருப்பாங்கிறாங்க கோபி. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் ராதிகாவை விட்டு பிரிஞ்சு இருக்கவும் மாட்டேன். ஏன்னு கேட்டா ராதிகாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ராதிகாவும் மையவும் என் கூட தான் எப்பவும் காலத்துக்கு இருப்பாங்கன்னு கோபி சொல்லிட்டு இருக்கு. பாக்கியாவுக்கு நடக்கிறது எல்லாம் பார்த்துட்டு சரியான கோவம் வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. போதுமா எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சேனோ அதெல்லாம் நடந்து போச்சு. உங்க பிள்ளை கூட நீங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டா அவங்க எங்க இருக்காங்களோ அங்க போய் இருந்துக்கோங்க. அவர் என்னடானா நீங்க இருக்கிற பக்கம் வந்திருக்காரு. வந்தது மட்டும் இல்லாம கூடவே அந்த ராதிகாவையும் அழைச்சிக்கிட்டு என் வீட்டுக்கு வந்திருக்காரு. மிஸ்டர் கோபி இது யார் வீடுன்னு நினைச்சீங்க? சொந்தமா சுயமா சம்பாரிச்சு இந்த வீட்டை நான் வாங்கியிருக்கேன். இந்த வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை உங்க மூஞ்சில நான் அன்னைக்கே விட்டு எறிஞ்சிட்டேன். சூடு சொரணை எதுவுமே இல்லாம உங்க ரெண்டாவது மனைவியை கூட்டிக்கிட்டு இந்த வீட்டுல வந்து தங்கறதுக்கு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா கோபி? எத்தனை தடவை நானும் உங்களை அவமானப்படுத்திட்டு இருக்கேன், ஆனால் எதுவுமே உங்களுக்கு உரைக்க மாட்டேங்குதுன்னு பாக்கியா கோபியை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாக்கியா நான் அம்மா கூட இருக்கணும்னு அம்மா தான் ஆசைப்பட்டாங்க. ஒருவேளை நான் ராதிகா வீட்டுக்கே போயிட்டா அம்மா கூட யார் இருப்பா சொல்லு பார்க்கலாங்கிறாங்க கோபி. நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத பாக்கியா, கொஞ்ச நாளைக்கு நான் இங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறமா நான் ராதிகாவை அழைச்சிக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு பாக்கியா கிட்ட கோபி சொல்கிறாங்க. என்னது கொஞ்ச நாளைக்கு என் வீட்டில் இருக்க போகிறீங்களா? கோபி நான் சொன்னது உங்களுக்கு புரியவே இல்லையா? என் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்கிட்டயே என் வீட்டில் இருக்கிறேன்னு என்கிட்டயே அனுமதி கேட்குறீங்க. உங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமும் உங்க ரெண்டாவது மனைவியை கூட்டிட்டு வந்து ஏன் வீட்லயே தங்குறேன்னு என்கிட்டயே நீங்க பர்மிஷன் கேட்குறீங்களே, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு பாக்கியா கோவத்தோட கேட்டுட்டு இருக்கிறாங்க. பாக்கியா கேட்கறத பார்த்துட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் கத்துறாங்க. ஏய் பாக்கியா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? என்னத்தை ஓவரா சத்தம் போடுறீங்க? இது ஏன் வீடு, இந்த கேடு கெட்டவனெல்லாம் வந்து தங்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. ஆஸ்பத்திரியிலேருந்து வரும்போதே நான் சொன்னேன் இந்த ஆளை அங்கேயே அனுப்பி விடுங்கன்னு, ஆனால் நீங்கள் தான் கேட்க மாட்டேன்ட்டீங்க. என் பிள்ளையே என் கூடவே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ இல்லாத பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் ராதிகாவோட அம்மா வந்து பிரச்சனை பண்ணாங்க, இப்போ ராதிகா வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. இப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பிரச்சனை பண்ணுறதுக்குனே இருக்கீங்களா? அது ஏன் வீட்டுக்கு முன்னாடி வந்து யாரும் எதுக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க? இதெல்லாம் பத்தாத இப்போ கோபி ராதிகாவை என் வீட்லேயே கூட்டிகிட்டு வந்து குடும்பம் நடத்துறேன்னு சொல்லி வந்து நிற்கிறாரு. அவர் வெக்கமே இல்லாமல் அதுவும் ஏன் முன்னாடியே வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதையும் நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க. நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தா நான் உங்களையும் வெளியே அனுப்பிச்சிடுவேன். நீங்களும் பேசாம கோபி கூடவே பின்னாடியே போயிருங்க. பாக்கியா நல்லா ஈஸ்வரியா வெளுத்து வாங்கி கட்டிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற இனியாவும் செலியனும் அம்மா எதுக்குமா இப்ப பாட்டியை திட்டுறீங்கன்னு கேட்கறாங்க. அப்பாவை நீ தானே ராதிகா ஆண்டியை போய் பார்த்துட்டு வர சொல்லி சொன்ன, இப்ப ராதிகா ஆண்டியை அப்பா கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்ப நீ இதுக்காக பாட்டியை போய் திட்டுனா இது எந்த வகையில நியாயம்?
அப்பா நீங்கள் எதுக்காக ராதிகா ஆண்டியை கூட்டிகிட்டு வந்தீங்க? நான் தான் அன்னைக்கே சொன்னனால எங்கள் அப்பாவுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் போயிருங்கன்னு அப்படின்னு இனியா சொல்ல, நான் சொன்னது எல்லாம் மீறி திரும்பவும் எங்கள் அப்பா கூட நீங்கள் இதே வீட்டு வாசலில் எங்கள் அம்மா முன்னாடி வந்து நிற்கிறீங்க. அப்போ எங்கள் அம்மாவுக்கு கோவம் வரத்தானே செய்யுங்கிறாங்க இனியா. எங்கள் அப்பாவை விட்டு நிரந்தரமாக போனீங்கன்னா தான் எங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், நீங்கள் போயிருங்க ஆண்டிங்கிறாங்க இனியா. இங்கே நடக்கிறது எல்லாம் பார்த்துட்டு அசிங்கப்பட்டு ராதிகா மயுவோட கையை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. பாக்கியா ராதிகாவை திட்டுனதா பார்த்துட்டு ஈஸ்வரியும் பார்த்துட்டு உடனே அவங்களுக்கும் பயங்கரமாக கோவம் வருது. திரும்பவும் ராதிகாவை பார்த்து பாட்டி கேட்குறாங்க, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? அவன் கூப்பிட்டா அவன் கையை பிடிச்சிக்கிட்டு நீ வந்துருவியா? நீ ஏற்கனவே கோபியோட கையை பிடிச்சிக்கிட்டு வந்ததுனால தானே நான் உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினேன். திரும்பவும் உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா? மறுபடியும் நீ கோபி கையை பிடிச்சி இதே வீட்டு முன்னாடி வந்து நிற்கிற. என் பிள்ளை இல்லாமல் உன்னால் வாழவே முடியாதா? காலை சுத்தின பாம்பு மாதிரி என் பிள்ளையவே ஏண்டி இப்படி சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு என் பிள்ளையோட வாழ்க்கையில் வந்தியோ அன்னைக்கே என் பிள்ளையோட வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போச்சு. பாக்கியா கூட ரோசத்தோட என் பிள்ளைய டிவோர்ஸ் பண்ணிட்டு எவ்வளவு ஒரு வைராக்கியமாக தனிச்சு நின்று வாழ்ந்து கட்டணும். அவள் பிள்ளைகளோட எவ்வளவு சந்தோஷமா பாக்கியா வாழ்ந்துட்டு இருக்கிறா. ஏன் நீயும் அதே மாதிரி போய் வாழ்ந்து காட்டு. எதுக்காக என் பிள்ளை கையை பிடிச்சிக்கிட்டு அவன் பின்னாடியே நீ சுத்திட்டு அவனோட நிம்மதியை கெடுக்கிற? ராதிகா மட்டும்தான் தப்பு பண்ண மாதிரி ஈஸ்வரி ராதிகாவை பிடிச்சு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பாக்கியா ஈஸ்வரியை பார்த்து கேட்குறாங்க, என்னத்தை எல்லாருமா சேர்ந்து என் முன்னாடி ட்ராமா பண்றீங்களா? ராதிகா, நான் உங்க வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக இந்த ஆளை எவ்வளவோ பேசி நான் திரும்பவும் உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சேன். ஆனாலும் கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லாம திரும்பவும் அந்த ஆளோட கையை பிடிச்சிக்கிட்டு நீங்க ஏன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறீங்க? நான் நல்ல மனசோட உங்களை ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைச்சு உங்களோட வாழ்க்கையை காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தான் அந்த ஆளை நான் பேசி உங்க வீட்டுக்கு நான் அனுப்பிச்சு வச்சேன். ஆனா கடைசியில இந்த ஆளோட பேச்சு கேட்டுக்கிட்டு வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து நிக்கிறீங்க. இங்க பாருங்க, இந்த ஆள் தான் உங்களுக்கு முக்கியம்னா இந்த ஆளையும் கூட்டிக்கிட்டு நீங்களும் வெளியில போயிடுங்க. சொல்லியும் நீங்க யாரும் போகலைன்னா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும். போலீஸ் வந்து உங்க எல்லாத்தையும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவாங்க. இப்பதான் என் வாழ்க்கையை நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். முதல்ல நான் பட்ட கஷ்டத்தை எல்லாம் நீங்க ஆரம்பிச்ச மாதிரி திரும்பவும் எனக்கு கஷ்டத்தை கொடுக்காதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்னு பாக்கியா கட் அண்ட் ரைட்டா 3 பேர்த்தையும் வெளியே போக சொல்லி சொல்றாங்க. எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கிற பாக்கியாவை இனியாவும் செலியனும் பார்த்துட்டு, அம்மா பாட்டி இந்த மாதிரி சொல்றது தப்புமாங்கிறாங்க. இனியா, செலியன், உங்க பாட்டியும் அந்த ஆளு இந்த வீட்டை விட்டு போறாங்கன்னு உங்களுக்கும் கவலையா இருந்தா நீங்களும் அவங்க பின்னாடியே வெளியில போயிடலாம். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என் வீட்டில் நீங்கள் எல்லாரும் இருக்கணும்னா நான் யாரையும் கட்டாயப்படுத்தலைன்னு பாக்கியா சொல்லிட்டு இருக்கேன். சரி, ஈஸ்வரி பாட்டிக்கிட்ட, பாட்டி நீங்கள் பண்ணினது தான் தப்பு. இப்போ எதுக்காக மாமா உங்கள் கூடயே இருக்கணும்னு அவர்கிட்ட நீங்கள் சத்தியம் வாங்கினீங்க? அப்படி நீங்கள் சத்தியம் வாங்கினதுனால தானே அவர் அவங்க கூட வந்து இங்கேயே தங்குறோங்கிறாங்க. இதுவும் உங்கள் முன்னாடி தானே இந்த ராதிகாவை கூட்டிகிட்டு வந்து பாக்கியா ஆண்டியை இது என்னோட வீடு, முதல்ல இந்த வீட்டுக்கு எனக்கு பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீ இந்த வீட்டில் இரு அப்படின்னு சொல்லி எப்படி அசிங்கமாக பேசினார். இப்போ என்னடான்னு பார்த்தா திரும்பவும் இதே வீட்டு வாசலில் குடும்பத்தோடு வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கேயே தங்குறேன்னு வந்து நிற்கிறாரு. இவருக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? ஆனா இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை பாட்டிங்கிறாங்க. சரி ஜெனி, நீ பேசாம வாயை முடிக்கிட்டு ஓரமா நில்லு. இங்க நடக்கிற பிரச்சனையெல்லாம் எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ மூக்க நுழைக்காதீங்கிறாங்க பாட்டி. ஜெனி, நீ எதுக்கு இவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வாழ்க்கை இவங்க சந்தோஷம் தான் முக்கியம். மற்றவங்களை பத்தி எல்லாம் தான் இவங்க கவலைப்படவே மாட்டாங்க. நான் பட்ட கஷ்டத்தை இவங்க பட்டிருந்தாங்கன்னா இந்த ஆளுக்காக இவ்வளவு தூரம் இவங்க பறிஞ்சு பேசியிருக்க மாட்டாங்க. பாருங்க, கடைசியா நான் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த ஆள் மட்டும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அவ்வளவுதான் என்னோட முடிவு. இதுக்கப்புறமா நீங்க எல்லாரும் வரணும் நினைச்சீங்கன்னா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் உங்க எல்லாத்தோட கழுத்தையும் பிடிச்சு வெளியே தள்ள வேண்டியதா வரும். யாருக்கெல்லாம் இவங்களோட வெளியே போகணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க எல்லாருமே போகலாம். என்னோட வாழ்க்கையை நான் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டேன். யாரை நம்பியும் நான் இல்லை அப்படின்னு சொல்லி பாக்கியா சரியான முடிவெடுத்து கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பாக்கியா சொன்னதை கேட்டு ஈஸ்வரியும் மிரண்டு போய் நிற்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.